எவ்ரிவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு யம்மியான ஹோல்சம் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்தியாவிலேருந்து வரும்போதே ஒரு 30 ஐட்டத்தை நல்லா வறுத்து அரைச்சி சத்து மாவு ரெடி பண்ணிட்டு வந்துட்டோம். இதை தீர எங்களுக்கு பார்சல் போட்டுருவாங்க. இந்த சத்து மாவு கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். ரொம்பவே நல்லது ஹெல்த்துக்கு. ஏன்னா இதில் அவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். கஞ்சி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு 2 டேபிள் ஸ்பூன் சத்து மாவு, 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை தேவைப்படும். நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெல்லம், கருப்பட்டி கூட ஆட் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி 4 டேபிள் ஸ்பூன் சத்து மாவு, 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணி 2 கப்பு தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க. 10 மினிட்ஸ் நல்லா கலரி எடுத்திங்க அப்படின்னா சூப்பரான சத்து மாவு கஞ்சி ரெடி. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஆற விட்டுட்டு பால் ஆட் பண்ணிக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சூடாக ஊற்றுனீங்கன்னா திரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் பால் ஆட் பண்ணாமையும் குடிச்சிங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை எனக்கு ஸ்வீட்டே வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா மோர் கலக்கி குடிச்சிங்கனாலும் சூப்பராக இருக்கும். இந்த சத்து மாவு ரெசிபி வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் சீக்கிரமாகவே ஷேர்